ஹலோ யாருங்க மேம்? Good morning, ma'am. We are calling from Education Department. ஓகேங்க மேம். This is Prakatishwaran parent, ma'am. ஆமா மேம். சொல்லுங்க மேம். Okay, ma'am. நீங்க வந்து சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்களா மேம்? ஆமா மேம். ஆமா. திஸ் டைம் அப்ரூவ் ஆயிருக்கு மேம். உங்களுக்கு 38,500 rupees அப்ரூவ் மேம் ஆனா ஆயிருக்கு. எங்களுக்கு லாஸ்ட் வீக்கே வந்து அது அப்ரூவ் ஆகல, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்களே. அப்படிங்களா? ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அது சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணதுக்கா இருக்கும். நான் இந்த டைம் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு மேம். என்கிட்ட அப்ரூவல் மெசேஜ் வந்திருக்கு. அதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். உங்களோட பையன் பேர் பிரகதீஸ்வரன் தானேங்க மேம்? அவங்க ஆமா. கம்பித்தோட்டம் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க 10th வரைக்கும். அதுக்கப்புறம் எம்எஸ்பில படிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா மேம். உங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்திக் தானே மேம்? ஆமா. உங்ககிட்ட கூகுள் பே இருக்குங்களா மேம்? உங்களோட அப்ரூவல் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இல்ல மேம், என்கிட்ட கூகுள் பே எல்லாம் எதுவும் இல்லைங்க மேம். நான் வேணா என்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்களா, அதுக்கு அனுப்பி விடுறீங்களா? இல்லைங்க மேம், அது அக்கௌண்ட்ல எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். ஆன்லைன்ல மட்டும் தான் நாங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லா கம்ப்ளீட்லி இப்போ வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு இல்லைங்களா? அதனால நாங்க வந்து கூகுள் பேல மட்டும் தான் மேம் சென்ட் பண்றோம். நீங்க யாரோட உங்களோட நெய்பரோட கியூஆர் கோடு மட்டும் காமிச்சிங்கன்னா போதும், நான் வந்து அதுல சென்ட் பண்ணிடுவேன். ஓகே மேம், நான் வந்து உங்களை பார்க்கணும். வாட்ஸ்அப் கால்ல வாங்க. நான் ஒரு நம்பர்ல இருந்து ஹாய் அனுப்புறேன். அதுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நான் கனெக்ட் ஆயிடுவேன். ஓ ஓ சரி, ஓகேங்க மேம். ஓகே மேம். மேம் சொல்லுங்க. ஓகே மேம். இப்போ அவங்களுடைய ஸ்கேன் கோடை வந்து நீங்க காட்டுங்க மேம். இந்த உங்களோட பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு அவங்களோட ஸ்கேன் கோடை நீங்க காமிச்சீங்கன்னா நான் வந்து 38,500 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறேன் மேம். நீங்க அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓ சரி, ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். மேம் இதுவா நீங்க தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க மேம். அப்போ உங்களுக்கு நாங்க கிரெடிட் ஆனோடனே அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓ சரி, ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். கிட்ட அந்த ஸ்கிரீன்ல காட்ட வேணாம் உங்களுடைய பாஸ்வேர்ட்லாம். நீங்க எடுத்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க காமிங்க. நான் சென்ட் பண்ணோனே சொல்றேன். சரி. ஓகே. சரிங்க, சரிங்க. மேம் செக் பண்ணிட்டோங்க மேம். நீங்க அனுப்புங்க. ஓகே மேம். பிரகதீஸ்வரன் கே இல்லைங்க மேம், கரெக்ட்டுங்களா? ஆமா, ஓகே மேம். ஆமாங்க மேம். ஓகே மேம், சென்ட் பண்ணிட்டோம் மேம். நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைங்களே மேம், ஒன்றும் வரலையே. அப்படிங்களா? இல்ல மேம், நாங்க சென்ட் பண்ணிட்டோமே. உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி காட்டுங்க, நான் பாக்குறேன். மேம் பாருங்க, பணம் வரல. அப்படிங்களா? நீங்க கொஞ்சம் டிலே பண்ணீங்களா மேம்? அதனால ஹோல்டுல எதுவும் இருக்கோ என்னமோ. ஹோல்டா இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க மேம். அவங்களுடைய கூகுள் பேல போயிட்டு அந்த ஆட் நேம்னு இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. அதுல பிரகதீஸ்வரன் ஸ்கூலோட கோடு சொல்றேன் நானு. ம். கம்பித்தோட்டம் டிடி ம். ஹையர் செகண்டரி ஹச்எஸ் போட்டுக்கோங்க. ஆ. டிடி ஹச்எஸ் போட்டு நான் வந்துட்டு உங்களுடைய ஸ்காலர்ஷிப் நம்பர் சொல்றேன். அதையும் நீங்க போட்டுட்டீங்கன்னா மேல வந்து பேல இந்த ஸ்காலர்ஷிப் நம்பர் கொடுத்துருங்க. நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும் மேம் 38,500. இல்ல நான் இப்ப ரெக்வெஸ்ட் தானே அதாவது நீங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? பே கொடுக்க கூடாது, ரெக்வெஸ்ட் தான் கொடுக்கணும். நீங்க பே பண்ணாதான் மேம் அது எங்களுக்கு ரெக்வெஸ்டா வரும். அது எப்படி மேம் நான் பே கொடுக்கறது உங்களுக்கு ரெக்வெஸ்டா வரும்? மேம் நீங்க என்ன நம்பலாம் மேம். இது பியூர்லி கான்ஃபிடென்ஷியல் இல்ல மேம். இல்ல உங்களுக்கு இல்ல என்னோட அது எப்படி நான் பேன்னு கிளிக் பண்ணா என்னோட அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிடும் இல்லையா? உங்களுக்கு எப்படி அது ரெக்வெஸ்டா மாறி திருப்பி அந்த பணம் எனக்கு எப்படி வரும்? ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து கிரெடிட் ஆகக்கூடிய அக்கௌண்ட் கிடையாது மேம். இது ஒன்லி வந்து டெபிட் பண்றக்கூடிய அக்கௌண்ட் மட்டும்தான். அதனால கிரெடிட் ஆகாது மேம். நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களோட அந்த அமௌண்ட்ல 20,990 rupees போட்டுக்கோங்க. 990 போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் நம்பர். ஓகேங்களா? கீழே வந்துட்டு பிரகதீஸ்வரன் கே போட்டுக்கோங்க. ஸ்கூல் கோடு போட்டுக்கோங்க. பக்கத்துல திரும்ப ஸ்காலர்ஷிப் நம்பர் போட்டு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து அவங்க ஏத்துட்டு உங்களுக்கு 38,500 உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க மேம். மேம் அப்படிலாம் அனுப்ப முடியாது மேம். ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து தான் பணம் உங்களுக்கு போகுது. அப்படி நீங்க நிஜமாவே ஸ்காலர்ஷிப் கிரெடிட் பண்ணணும்னா நீங்க ஸ்கூலோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. மேம் நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் மேம் உங்க அமௌண்ட் மேம் கிரெடிட் இல்ல ஆகாம பரவாயில்லைங்க மேம். நீங்க ஸ்கூலோட அக்கௌண்ட்டுக்கோ இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்காலர்ஷிப் எதுவுமே கூகுள் பே ஸ்கேன் பேல எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆகும் மேம். பரவாயில்லைங்க மேம். நாங்க போய் ஸ்கூல்லயே வாங்கிக்கிறோம். அப்படி இல்லைன்னா என்னோட அக்கௌண்ட் நம்பருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து கிரெடிட் பண்ணிட சொல்லிடுங்க. நான் அப்படி போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். என்னால இப்ப பே பண்ண முடியாதுங்க மேம். அதுக்கு மேல உங்களுடைய சாய்ஸ் மேம். ஓகேங்க மேம். நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. நான் ஸ்கூல்ல போய் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ மேம்.
இப்படித்தான் எங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாவோ இல்லை இந்த 8875680939 இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்தாவோ அல்லது சம் அதர் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், ஸ்காலர்ஷிப் அவைலபிள் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அது கம்ப்ளீட்லி ஃப்ராடு. இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்லேருந்து எந்த காலும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு அவேராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.